செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.2 ஃபோர்த் சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க. இது என்ன மகா ஐ கொடுக்கல, இது அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இதுதான். ஒரு மூலம் இது சாமி, இன்னொரு மூலம் இது ஒரு மூலம், ஒரு மூலம். ஸோ மற்றொரு மூலம்னான்னு சொல்லலாமா? மற்றொரு மூலம். நமக்கு ஐ கொடுத்துருந்தாங்கன்னா ஐயினுடைய குறியை மாற்றி போடுவோம். அதே மாதிரி தான் முதல் உறுப்பு அப்படியே வச்சுக்கலாம். இரண்டாவது உறுப்பினுடைய குறி என்ன பண்ணோம், மாற்றி போடணும். நமக்கு இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவனாது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு மூலங்கள் இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டுறோம். இது என்ன ஆகிடும் சாமி, கேன்சல் ஆகிடுமா? ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 கூட்டினா 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ், இதை விட்டுறேன். ப்ளஸ் பெருக்கிறோம், மூலங்களின் பெருக்கல் ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். ஸோ இதுவும் பெருக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பெருக்கினா வெறும் 5. இது நேராக பெருக்கினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் முனையும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முனையும் பெருக்கினா வெறும் 3. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்ம் ஆனது. இதை ஸ்கொயர் பண்ணோம், இதை ஸ்கொயர் பண்ணோம், குறி மாறி இருக்குது, ஒரு மைனஸ் போட்டால் முடிஞ்சிச்சு. அப்போ 5லேருந்து 3 போனால் எத்தனை சாமி, 2 ஈக்குவல் டு 0. நமக்கு இது மாதிரி வரக்கூடாது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு வரவே கூடாது மூலத்தில். அதனால் என்ன பண்ணுறேன், இதை ஒரு மூலமாக நம்ம எடுக்க போகிறேன். நான் இந்த சமன்பாட்டிலேருந்து ஒரு மூலம் என்னவா எடுக்க போகிறேன்னா, என் ஒரு மூலம், நான் மூலங்கள் எதை எடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் விகிதமுறை என்ன தனியாக சேர்த்துக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ். ஓகே சாமி, இப்போ தான் நான் இன்னொரு சமன்பாட்டை இதை அமைக்க போகிறேன். ஒன்று அமைக்க போனால் நான் இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கி விட்டுறேன். மகா மறுபடியும் மூலங்கள் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் போடணுமா, மூலங்களின் பெருக்கல் போடணுமா? இல்லை, மூலங்களின் கூடுதல் போட்டோம்னா நான் வரும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரையும் கூட்டினா ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் ஒரு எக்ஸ் கூட்டினா 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 கூட்டினா 4. இது நான் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 மதிப்பு தான் கிடைக்கும். ஆனால் இது ஒரு இன்னொரு படி மேலே போயிடலாம். இதை பெருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே சாமி, இப்போ இதையும் பெருக்கினா வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயரா. தேர்ஃபோர் சமன்பாடு, தேவையான சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இரண்டுத்தையும் பெருக்க போகிறோம் சாமி, மைனஸ் 2 மூலங்களையும் நான் பெருக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள் சாமி, முதல் உறுப்பு சமமாக இருக்குது, ரெண்டாவது உறுப்பும் சமமாக இருக்குது. குறிகள் மட்டும் மாறிச்சானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, அவ்வளோதான். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானது. குறியை மறந்துடுங்க, ஒரு முறை போடுங்க, 2 முறை எனக்கு வேணும், இன்னொரு முறை போடுங்க. நான் மைனஸ் வேணும், அப்போங்க ப்ளஸ் மைனஸ் கூட ப்ளஸ்ஸை பெருனா தான் எனக்கு மைனஸ் வரும். ஓகே, அதான் ஃபார்முலா. இப்போ முதல் உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது உறுப்பு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போது இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அது அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 4, 2 ஸ்கொயர் எவ்வளோ வரும், ப்ளஸ் 4. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. 3 நம்பரும் பெருக்கணும், 2 4, 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் நடுவில் பெருக்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் ஆனது 2க்கும் சொந்தம் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு 5 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்குது, ஸ்கொயர் ஆனது 3த்துக்குமே சொந்தம். ஓகே, ஸோ எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 4. ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் சேன் சாமி, 5 20 மைனஸ் 20 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒத்த உறுப்புகளை ஒன்றா பார்த்துக்கலாம் பாருங்கள். ஸோ எக்ஸின் அடுக்கு 4, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறிப்பிட்டால் மைனஸ் 16 இன்ட்டு எத்தனை முறை எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலும் ஒரே முறை ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுதான் எனக்கு தேவையான சமன்பாடு. ஓகே வச்சலாம்.